July 31st, afternoon, 1:15, and this is Manikandan Sundaresan. Hello friends, thank you so much for joining me in this video, and my name is Manikandan Sundaresan, and today we are going to speak about an important topic in this live stream, and that is what to do if the hard work goes unnoticed. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அன்நோட்டிஸ்டாக போச்சுன்னா, இல்லை உங்களுடைய வேலை அப்படிங்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நாடி நரம்பு புத்தி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் சரியான கிரெடிட் கிடைக்காம வேறு யாருக்கும் அந்த கிரெடிட் போயிடுச்சு அப்படின்னா, இல்லை பல வருஷங்களாக நீங்கள் ஒர்க் பண்ணது அதுக்கான மெரிட் அப்படிங்கிறது கிடைக்காம போச்சுன்னா என்ன செய்யறது? What to do if something of that sort happens? உங்களில் நிறைய பேர் நான் இப்போ என்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீமை ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க, பில்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ஒரே விதமாக ஒரு சிங்க்ரோனைஸ்ட் மைண்ட் செட்டோட, ஒரு சினர்ஜியோட வேலை செஞ்சுருப்பீங்க. கடைசியில் அந்த வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மெரிட் அப்படிங்கிறது கொடுக்காம நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இல்லாட்டி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருந்து மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. வாட் டு டூ இன் தட் கேஸ்? அனுபவம் இருக்கா? அந்த மாதிரி எனக்கு நிறையா இருக்குது. யூ ஆல்சோ ஹேவ் இட். இது எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இல்லை. இட் இஸ் நாட் அ ரூல் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு கம் அக்ராஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர்த்துக்கு இது நடக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன செய்யணும்? அது தெராப்பீஸ், மைண்ட் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அல்ல. வி நீட் டு மூவ் ஆன், அண்ட் அந்த மோமெண்ட்லேயே நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக சில சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ ஃபார் தோஸ் சொல்யூஷன்ஸ்? தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஆஸ்க் எ குவெஸ்டன். இப்போ கொஞ்ச நாள் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே. ஆஸ்க் எ குவெஸ்டன். இதில் நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ் இட் ரியல்? நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது உண்மையா? என் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஃபெயிலாக போயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையா? இஸ் இட் ஆத்தென்டிக்? இல்லை நானே தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேனா? am I getting a kind of miscalculation that I have gone wrong? இல்லை உண்மையாலுமே நான் தோத்துட்டேனா? That's what you're supposed to ask within yourself. All right. So, good afternoon Revati. Good afternoon everybody. So basically, நான் தோத்துட்டேனா அப்படின்னு கேட்கும்போது your mind will come up with storming answers like, yeah you have lost. ஆமாம், கண்டிப்பாக நீ தோத்துட்டேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், தி அமௌண்ட் ஆஃப் ஸ்வெட் தட் யூ ஹவ் ஷெட், தி அமௌண்ட் ஆஃப் டைம் தட் யூ ஹவ் டேக்கன், தி அமௌண்ட் ஆஃப் தி லெவல் ஆஃப் எஃபர்ட்ஸ் தட் யூ ஹவ் புட், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு ஒரு எமோஷ்னலாக டவுன் டர்ன் ஆகிறப்போ மறுபடியும் அந்த கொஷினை கேளுங்க. இஸ் தேர் அ ப்ரூஃப்? கண்டிப்பாக இதுதான் எண்டா? இதுதான் டெட் எண்டா? இஸ் இட் த டெட் எண்ட்? நோ. தி ஆன்சர் இஸ் நோ. ஐ எம் டெல்லிங் யூ தி ஆன்சர் இஸ் நோ. 12 வருஷம் வேலை செஞ்சேங்க, 15 வருஷம் வேலை செஞ்சேங்க, என்னங்க வளர்றீங்க? நோ அப்படின்னா எனக்கெல்லாம் தெரியும் வழி. You know the pain, but that is not the dead end. You have not come to the down of the wire. Please understand that. அந்த டவுன் வயருக்கு நீங்கள் இன்னும் வரல. ஸோ இந்த கேள்வியை கேட்கும்போது உங்கள் மைண்ட் வந்துட்டு நோ அப்படிங்கிற ஆன்சர் சொல்லிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்வி? இஸ் இட் ரியல்? ஐ ஹவ் லாஸ்ட். மை ஹார்ட் ஒர்க் ஹேஸ் பீன் வேஸ்டட். மை ஹார்ட் ஒர்க் ஹேஸ் பீன் அன்நோட்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மைண்டு வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூ ஆர் அ வாரியர். பட் இஃப் யூர் மைண்ட் சேஸ் எஸ், வி ஹாவ் அ ப்ராப்ளம் தேர் பிகாஸ் யூ ஆர் வெரி இன்செக்யூர். பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் தெராப்பீஸ், வீடியோஸ், இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். சீரியஸாக அப்படி ஒரு விஷயமே இல்லை. there is no end for a real genuine authentic hard work. ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான் யாட் ஸ்டிக் வச்சுக்கிட்டீங்க. இதுக்கு இப்படிப்பட்ட ரிசல்ட் வந்துச்சுன்னா ஐட் பி ஹாப்பி, இதுக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா ஐட் பி ஹாப்பி, இதுக்கு என் டீம்மேட்ஸ் இப்படி தான் நினச்சிருந்தாங்கன்னா ஐ வுட் பி ஹாப்பி, இதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, பேப்பரில் நியூஸ் வந்துடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்துட்டு அது ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, ட்விட்டரில் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஐட் பி ஹாப்பி, என் பாஸ் வந்து எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாருன்னா ஐட் பி ஹாப்பி. இப்படி ஸ்டாண்டர்ட்ஸையும் ஸ்கேல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணது நீங்கள். அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி, ஃபிக்ஸ் பண்ண ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரிசல்ட்டை கொடுக்கலங்கிறதுனால தான் உங்களுக்கு ஏமாற்றமே தவிர
there is something beyond. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்கேலில் மட்டும்தான் நீங்கள் தோற்றுருக்கீங்க. கடவுள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்கேலில், அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ரியலாக ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலில் யூ ஹாவ் நாட் ஃபெயில்ட். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ நீங்கள் அதை சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னது? எ கொஸ்டின். அண்ட் வாட் இஸ் எ கொஸ்டின்? இஸ் இட் ரியல்? அப்போ நீங்கள் ஆத்தென்டிக்காக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னது? இஸ் இட் ரியல் அப்படின்னோடனே யுவர் மைண்ட் ஹேஸ் டு கம் அப் வித் தி ஆன்சர் நோ, திஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்னு வரணும். அப்போது மை செட் ஸ்டாண்டர்ட்ஸ், நான் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் வேணால் மீட் பண்ணாமல் போகலாம், ஆனால் இது இன்னும் எங்கிட்டிருந்து வாரண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுங்க. ரைட்? ஓகே. செகண்ட் சொல்யூஷன் இஸ் another question. Fine, I have lost. Fine, the hard work went unnoticed. What is going to be my new approach? என்னுடைய புது அணுகுமுறை இனிமேல் என்னவாக இருக்க போகின்றது? What's going to be my new approach? 12 வருஷமாக செஞ்சேன், 10 வருஷமாக செஞ்சேன். Okay, fine. Now I have come and it is a devastating result and I've been dejected and I have been attacked. ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஃபெயில் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய புது அப்ரோச் என்ன? எந்த அப்ரோச்சை நான் புதுசாக பண்ண போகிறேன்? மீட்டிங் நியூ பீப்புள், திங்கிங் நியூ ஐடியாஸ், கிரியேட்டிங் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு ஒர்க். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஒர்க் ஸ்டைல், உங்களுடைய லிவிங் ஸ்டைல், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாத்தையும் மாற்றணும். ஏதாவது ஒரு புது அணுகுமுறையை கொண்டு வரீங்களா? கொண்டு வாங்க. ஜஸ்ட் bring it up. Bring a change. And that change is if it is really going to bring real result அப்படின்னா கொண்டு வரட்டும். Approach. Take a different road. Take a road that has not been taken so far. The road not taken principle. Right? As Emerson mentioned, when the road not taken is taken, then you will see the person you have not seen so far. யார் எடுக்காத ரோடை நீ எடுக்கும்போது நீயே பார்க்காத ஒன்றை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி you will see a lot and lot of new insights from you. ஆனால் இந்த ரெண்டு விஷயம் பரவாயில்ல. அந்த இடத்துல வந்துட்டு ஹார்ட் ஒர்க் தோற்று போச்சு, நான் தோத்துட்டேன், ஐ ஹவ் ஃபெயில்டு அப்படின்னு நீங்களே வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பைட்டிங் த டஸ்ட், யூ ஆர் டேக்கிங் தீஸ் 2 steps and you are still moving forward. வண்டி போயிட்டுருக்கு இன்னும் இல்லை, ஒரு இடத்துல அப்படியே குடவுனில் அப்படியே மொட்டங்கி கிடக்காம வண்டி மூவ் ஆகிட்டுருக்குல்ல. தட்ஸ் குட். தட்ஸ் த கூலஸ்ட் திங் ஹியர். தட்ஸ் த கூலஸ்ட் திங். My third solution is be ready to start from the scratch. Start from the scratch as much as you could. Start from level 1 or even start from level 0. That's a beautiful learning, right? ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்ன உடனே அந்த தோத்துறதோடைய அனலைசிஸ் பண்ணும்போது புது புது நாலேஜ் கிடைக்கும். ஆமாம் இல்லை, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை பாரு, இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. கேன் யூ ரிலேட் வாட் ஐம் சேயிங்? ரைட்? ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு தோற்றுருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் ரிஜெக்டாக இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் போது யூ ஹவ் காட் சம் நியூ நாலேஜ். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஒரு சாதாரண ஒர்க்கர் தோற்று போனால் he will be broken. ஒரு சாதாரண லீடர் தோற்று போனால் he will try for the second time. But what we are speaking about is an indispensable dynamic leader. We are speaking about an indispensable dynamic leader. ஒரு சாதாரண லீடருக்கும் ஒரு indispensable லீடருக்கும் வித்தியாசம் இருக்கு. Good morning Dharmaraj, good morning Saranya, good morning Naresh, good afternoon for everybody, good afternoon Abhinaya. So basically speaking, indispensable leader அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, எத்தனை தடவை அடித்தாலும் the person will not staying low. It doesn't matter how many times you fall down, it only matters how many times you get up. It doesn't matter how many times you fall down, it only matters how many times you get up. அப்படிங்கிறது தான் ஒரு indispensable leadership, dynamic leadership அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கருடைய வேலை அல்ல, ஒரு ஹார்ட் ஒர்க்கருடைய மனப்பான்மை அல்ல, ஒரு லீடருடைய மனப்பான்மை அல்ல. Rather, it is a beautiful DNA and it is a very, very powerful element of an indispensable dynamic leader. That's my third solution. We'll take a quick recap, shall we? The first solution for this problem is ask yourself a question. And what that question is, நான் ஃபெயில் ஆகிட்டேன், என் ஹார்ட் ஒர்க் தோற்று போச்சு, என் ஹார்ட் ஒர்க் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறது, இஸ் இட் ரியல்? அது உண்மையா அப்படிங்கிறது. Okay? So when you are asking that question, you will get the answer. And then we moved on to the second solution. ஸோ அந்த கொஷனுக்கு வந்துக்கிட்டு ஆன்சர் கட்டாயமாக எஸ்
அப்படிங்கிறத வராமல் நோ அப்படின்னு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ செகண்ட் கொஸ்டின் என்னது? when the answer is no, இல்லை இது முடிவல்ல அப்படிங்கும்போது the second question that you used to ask, the second solution that you need to say or sought after, you get sought after is what is going to be my new approach. அந்த நியூ அப்ரோச் அப்படிங்கிற அந்த செகண்ட் சொல்யூஷனை பண்ண பிறகு மூணாவது சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டால், get ready to start from the scratch, start from day one, get reborn one more time. Now comes the fourth solution. ஹார்ட் ஒர்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது the fourth solution is உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், பல இலக்கியங்களில் பல பெரிய மனுஷங்க சொன்ன விஷயந்தான். இது எல்லாத்தையும் மீறி வந்துட்டு அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஃபெயில் ஆகிடுச்சுங்கிற வழி இருக்கும்போது tell yourself that this too shall pass, this too shall pass. இவருங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலும் அந்த சக்ஸஸும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் அழுகிற அழுகையும் கொஞ்ச நேரம் தான். நீங்கள் அச்சீவ் பண்ண கோலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். கோல் அச்சீவ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் பிரெயின் ட்ரேசி ஒன்று சொல்லுவார், இஸ் இட் ஆல் தேர் இஸ், இஸ் இட் ஆல் தேர் இஸ், அவ்வளோதானா, அவ்வளோதானா, இதுதானா. ஸோ demotivated because of some personal reasons for which I watched the videos that gave me the good news. Oh, thank you. You're from France. Thank you. I got a viewer from France. I am really honored. Yeah, glad it helped. Continue watching. Thank you so much. So basically, yeah, like when you are trying to do something and this too shall pass அப்படிங்கும்போது நீங்கள் பிரெயின் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். when you are achieving a goal, அந்த கோல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சந்தோஷத்தை கொடுக்காது. கொஞ்சம் நேரம் தான் அந்த சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதானா. இதுக்கு தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு வீட்டை கட்டி முடித்தவர்கிட்ட போய் கேளுங்க, நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார். ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 15 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சவர் வந்துட்டு ஒரு 16 லட்சம் ஏர்ன் பண்ண பிறகு அவர் கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் அப்படி அந்த 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 இடத்துக்கு வந்திருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். இப்படி நீங்கள் நினச்சிங்களா, ஒரு கார் வாங்கணும், ஒரு BMW வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு, இல்லை டயோட்டா பிராண்டில் ஏதோ ஒரு கார் வாங்கணும்னு நினச்சார் ஒருத்தர், இல்லை ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னு நினச்சார் ஒருத்தர், இல்லை ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்கணும்னு நினச்சார் ஒருத்தர். அவர் வாங்கிட்டார், அந்த காரையும் வாங்கிட்டாங்க, அந்த பைக்கையும் வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், யா ஐ டிட் ஃபீல் தட், அவ்வளோதானா, இதுக்காக இந்த பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு அது கிடைச்ச உடனேயே அந்த லவ் மறந்துடும். ஓகே, தி அட்டாச்மெண்ட் வில் கோ அவே. I'm really hard in your face, but that's a reality. Seriously, சில விஷயங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் எப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ரசிப்புத்தன்மை அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா அந்த ரசிப்புத்தன்மை போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற சில விஷயத்துக்கும் இது பொருந்தும். அது கிடைக்காம அப்படியே தட்டி 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 போயிட்டே இருக்கும்போது you will have the search, இல்லையா? that search is delicious, it's tasty, but if you get it, what do you naturally do? You move on. Your mind is a monkey, right? So you move on. You just keep following through, right? அதனால் ஒரு வகையில் வந்துட்டு இது கிடைக்காம தள்ளி போனது நல்லது தான். There is still the taste in life, and there is still the search that available, and there is still that excitement available. இதுதான் this too shall pass அப்படிங்கிறதோடைய philosophy. Let's move on to the next solution, right? Get on into the knowledge inventory. Books are the fabulous examples of knowledge inventory. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணும்போது எனக்கு முன்னாடி சில புக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி இந்த புக்கு தான் கையில் கிடச்சது, அதனால் ஐம் சேயிங் திஸ். இந்த புக் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்ன பேசுகிறோமோ அதை பற்றி மட்டும் பேசுவோம். பட் இந்த ஃப்ளிப்பிங்கில் பண்ணும்போது இந்த புக்கோடைய அட்டையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூஆர் ஸ்மார்ட், யூஆர் ரியலி ஸ்மார்ட். ஸோ நாலேஜ், the knowledge inventory. So when you are failing in something or when you are getting dejected in something, it really means that there is a gray area in you. Okay, so the gray area has to be charted out. The gray area has to be really fixed. It has to be turned into green. அது எப்போ முடியும்? நாலேஜ்னால மட்டும்தான். புது நாலேஜ், புது மக்கள், புது வெப்சைட்ஸ், புது விதமான டாக்குமெண்ட்ரி, புது விதமான புக்ஸ், புது விதமான கோர்ஸ் மெட்டீரியல், புது விதமான அவென்யூஸ், புது விதமான ரிசர்ச்சஸ், இது எல்லாத்தையும் வந்துக்கிட்டு மைனிங் பண்ணணும். யூ ஹாவ் டு டூ டேட்டா மைனிங் இன் டு இட் ஸோ தட் யுவர் நாலேஜ் இஸ் கெட்டிங் அப்கிரேடட். அந்த அப்கிரேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ட் ஒர்க் எடுங்க. That's our next solution. Get into the knowledge, new forms of knowledge. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக, ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக 2 பேர் வேலை செஞ்சோம் ஒரு தனியார் நிறுவனத்தில்.
நிறுவனம், ஐம் சாரி, ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் ரொம்ப செந்தமிழ்லாம் பேச சொல்லாதீங்க. இன் டைம் வீக் இன் தட் when I was working as a complete soft skills trainer in an engineering college, அதில் ஃபர்ஸ்ட் நாளே கேம்பஸில் பிளேஸ் ஆகிற பையனை பார்த்து நான் ஒன்று சொல்லுவேன். I am speaking about 2003-2004 when it was campus recruitment era. And companies, start stepping into the engineering college during that time. I'm speaking about 20 years back. So அந்த டைம்லலாம் பசங்களை தயார் பண்ணுவோம் பிளேஸ்மெண்ட்டுக்கு. How to attend interview, how to speak in good English, இப்போ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். That's my profession. So when something of that sort happens, companies வந்த உடனே day 1 கம்பெனிலேயே ஒரு பையன் பிளேஸ் ஆயிடுவான். He attends that particular aptitude test and then he clears it. He goes to group discussion and he clears the technical interview, he clears the HR interview and done. And he's getting placed. அது ஒரு பையன். இன்னொரு பையன் day 1ல வந்து இந்த கம்பெனியில் ஆப்டிடியூட்லேயே ஃபெயில் ஆயிடுவான். day 2 அப்படிங்கிறதுல இன்னொரு கம்பெனியில் ஜிடியில் போய் ஃபெயில் ஆயிடுவான். day 3, day 4, day 5, day 6, day 7 on and on and on. ஒரு 10-15 கம்பெனிஸில் கடைசியில் போய் ஹெச்ஆர் இன்டர்வியூ வரைக்கும் கூட போய் ஃபெயில் ஆகிற கேசஸ் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கு இங்கே லேர்னிங் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? I spoke about a person who got placed in the first day 1 company itself and the person who is still looking for the placement besides the fact that he has come across about 14 or 16 campus placement. Ultimately ஒரு 20வது கம்பெனியில் அந்த பையன் பிளேஸ் ஆகிறான். யாருக்கு இங்கே லேர்னிங் ஜாஸ்தி? ஸோ வென் உங்களுக்கு தெரியும்ல, சாய்ஸ் 2. Obviously choice 2, the person who has been failing in all the 16 or 18 companies and who got placed in the 20th company, he is the one, he has got lots of knowledge. No offenses to that particular person who clicked in the first day itself. First நாளே சக்ஸஸ் எடுத்தவனை பற்றி இங்கே நான் எந்த தப்பு சொல்லலை. பட் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா from the helicopter view, from the bird size perspective, if there is a person who has got bunch of learning, அது அந்த 15-16 கம்பெனிஸில் தோற்று போன பையன் தான். அவங்கள கண் கூட நான் பார்த்துருக்கேன். கேம்பஸ் இன்டர்வியூக்கு ஒரு ட்ரெயின் பண்ணுற ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when I have trained all the individuals and when the companies come into the engineering college, ஒரு பையன் அங்கே பிளேஸ் ஆகிட்டான்னு கூச்சிக்கிட்டு இருப்பான், இன்னொரு பையன் இங்கே பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பான். அண்ட் ஐ வுட் நாட் ஹேவ் எனி ஐடியா as to where to go. அவனை போய் நான் சந்தோஷப்படுத்தி அவங்க கூட வந்து சேர்ந்து ஹைஃபைலாம் அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதா, இல்லை இந்த பையனுக்கு வந்து சமாதானம் சொல்கிறதா அப்படின்ட்டு. தட் இஸ் அ எத்திக்கல் dilemma for me that had been a very big troublesome issue for me. அந்த மாதிரி ஒரு தனியார் காலேஜ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். பிகாஸ் ஒருத்தருக்கு ஹாப்பினஸ், ஒருத்தருக்கு சேட்னஸ்ன்னு அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? பட் பாயிண்ட் இங்கே அது இல்லை. நாலேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாக கிடைச்சது இந்த பையனுக்கு தான். நாலஞ்சு இல்லை 10-15 கம்பெனிஸில் ஃபெயில் ஆனோம். ஸோ இஃப் யோர் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் பீன் வேஸ்டட், யூ ஹாவ் டு பி ஹாப்பி தட் எஸ், இட்ஸ் டைம் ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர் ஃபார் மோர் நாலேஜ் அப்படிங்கிறது. தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் சொல்யூஷன். நவ் லெட் மீ கம் டு த politics, dramas in my company. Your videos are giving me good confidence and motivation. Thank you, Mr. Rajesh. I'm happy if it is really helping you out. Now let us jumping into politics. That's a beautiful word. Politics. Politicsனு ஒரு சொன்னனால உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு சொல்யூஷனுக்கு வருவோம். பட் பாலிடிக்ஸ்னா என்ன? நிறைய பேர் கலோக்கியில் பேசுவோம். வாங்க ஆஃபீஸ் புதுசாக வந்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா இருக்கும், இந்த என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்கும், நல்ல ஆளுங்க, கொஞ்சம் பாலிடிக்ஸ் அங்கங்கே இருக்க தான் செய்யும் அப்படின்னு கம்பெனிக்கு புதுசாக ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட காலேஜ் பற்றி உனக்கு தெரியாதுடா, நிறையா பாலிடிக்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு காலேஜில் படிக்கிற ஒரு பையன்கிட்ட, ஓ குட் மார்னிங் சார், ப்ளீஸ் வெல்கம், யூஆர் ஆல்சோ டீச்சர், வெல்கம் டு த டீச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டி, டோன்ட் வரி அபவுட் த பாலிடிக்ஸ் தட் ஆர் கோயிங் ஆன் இன் அவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் பி அ வெரி குட் டீச்சர் அப்படின்ட்டு ஒரு காலேஜில் வேலை செய்யறதுக்கு வர ஒரு வாத்தியார்கிட்ட. இப்படி புதுசாக வேலை செய்ய வர எல்லாத்துக்கிட்டையும் இந்த பாலிடிக்ஸுங்கிற வார்த்தையை நம்ம ஏன் சொல்கிறோம்? அப்படி ஒன்று உண்மையுமே இருக்கா? பாலிடிக்ஸ் சார்லாம் பாலிடிக்ஸ் சார், நான்லாம் எப்போது பெரிய ஆளாக இருக்க வேண்டியது சார், நான்லாம் எப்போது இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்க வேண்டியது சார், எல்லாம் பாலிடிக்ஸ் சார், எனக்கு ஆன் சைட் எப்போ கிடச்சிருக்குன்னு தெரியுமா? பாலிடிக்ஸ் சார். என்ன பாலிடிக்ஸ்? வாட் டு யூ மீன் பை பாலிடிக்ஸ்? Where did you get the adherence towards this word called as politics? It's a divine word, my dear friends. Politics is a divine word. Organizational behavior ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு நான் MBA படிக்கும்போது. அதில் politicking அப்படின்னு ஒரு வார்த்தை. That's a beautiful concept. Politicking
அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த நவுனுக்கும் அந்த அட்வர்புக்கும் என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டால், மேக் இட் சிஸ்டமேட்டைஸ்ட், ரைட், அண்ட் மேக் இட் ஆன் அ ப்ராப்பர் சென்ட்ரலைஸ்டு வே. கரெக்டான அணுகுமுறையில் கரெக்டான ஒரு ஒரு இயந்திரத்தை வந்துக்கிட்டு இயக்குற மாதிரி ஒரு ட்ராமேட்டிக்கலான ஒரு நல்ல டிசைன்டான ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் பாலிட்டைசிங் அண்ட் பாலிட்டிக்கிங். பட் இங்கே நம்ம கலோக்கியில் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டால், சூழ்ச்சி, கான்ஸ்பிரசி, சதித்திட்டம், டிஸ்பேரிட்டி, நெப்போட்டிசம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எங்கப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவார், திறமைக்காரனை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்ட்டு. திறமை இருக்கவனை அல்லது திறமைக்காரனை யாராலையும் அடக்க முடியாது. ஓகே, இன்னும் ஃபிலசாஃபிக்கலாக நம்ம தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ் படி சொல்லணுன்னா, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைப்பதில்லை. ஸோ இந்த ஆதவனுக்கு இந்த பாலிடிக்ஸ் ஒரு விஷயமே இல்லை. இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த ஆதவன் அவரை ஒரு ஆதவன்னு நம்பணும். You got to think and believe so strongly that you are capable. You got to think and believe so strongly that you have got that particular potential. அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்பும்போது, உங்களை நம்பி நீங்கள் போகும்போது, எந்த பாலிடிக்ஸ் உங்களை என்ன செய்ய முடியும்? Correct me if I'm wrong. If you got an argument, post it in the chat. If you believe that you have got this and this potential, and if you have made a proper self-analysis, that's our next solution, by the way, that's our next solution. If you have made a proper self-analysis, who can make you what? யார் உங்களை என்ன பண்ணிட முடியும்? காம்படிஷன். நீங்கள் திங்க் பண்ணாதான் அது காம்படிஷன். உங்கள் வேலையை நீங்கள் வந்துக்கிட்டு விரும்பி அது மேலே ஒரு லவ்வை வச்சு நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தவம் இல்லையா? ஒருத்தர் காம்படிட்டராக வந்திருக்கேன்னு அவனாக வந்துட்டு, சார் வணக்கம், நான் உங்கள் காம்படிட்டர் தெரியுமா என்ன அப்படின்னா, அப்படியா, நீங்கள் எப்போ இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே, நான் ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்ற நான். அப்படிலாம் இருந்துச்சுன்னா பாலிடிக்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் பண்ணாதுங்க, சீரியஸாக. ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லை, சூழ்ச்சி அப்படின்னு ஒன்று இல்லை, அரசியல் அப்படின்னு ஒன்று இல்லை. அந்த எனர்ஜியை ஃபுல்லாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். Okay, analyze yourself, because our next solution in this particular list of solutions is do proper fine-tuned self-analysis. உன் ஹார்ட் ஒர்க் அடுத்து ஃபெயில் ஆகாமல் போனோம் அப்படின்னா உன்னை நீ செல்ஃப் அனலைஸ் பண்ணு. டூ ப்ராப்பர் செல்ஃப் அனாலிசிஸ். அந்த செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறது என்னது? SWOT, SWOT, your strengths, your weakness, your opportunities, your threats. உன் ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னென்ன, உன் வீக்னஸஸ் என்னென்ன, என்ன வீக்னஸ்னால இந்த ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ ஃபெயில் ஆச்சு, எந்த ஸ்ட்ரென்த்துடைய பற்றாக்குறையினால இந்த ஹார்ட் ஒர்க் இப்படி ஃபெயில் ஆச்சு, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்காமல் போனதுனால இந்த ஹார்ட் ஒர்க் இப்படி ஃபெயில் ஆச்சு, எந்த த்ரெட் அப்படிங்கிற பயம் தரக்கூடிய விஷயத்துக்கு நான் சரண்டர் ஆனதுனால இந்த ஹார்ட் ஒர்க் இப்படி வீணாச்சு. திஸ் இஸ் கால்ட் அஸ் SWOT அனாலிசிஸ். இந்த SWOT அனாலிசிஸை பண்ணுறதுல நீ பிஸியாக இருக்கும்போது உன்னை எந்த பாலிடிக்ஸ் அடிக்கும், யார் உன்னை அடக்குவா, உன் சான்சஸ் எப்படி உன்னை விட்டு போகும்? Because you have got a direct connection, a sacred connection with God here, my dear friends. When you're doing this, you've got a sacred connection with God. God loves people who believe and who invest on themselves. I might be sounding like a pastor at this point of time, but I don't care. You have to be really considerably rejuvenate your strength, weakness, opportunities and threats. That is, bring down your weaknesses, rejuvenate your strengths and multiply your opportunities and diminish your threats. And the SWOT analysis and the self analysis பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டே இருங்க. எங்கே கிரே ஏரியாவாக இருக்கோ அந்த கிரே ஏரியாவை க்ரீன் ஏரியாவை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பிஸியாக இருக்கும்போது எப்படி உங்களை பாலிடிக்ஸ் தாக்கும்? யூட்டர்ன். காம்படிஷன், தட்ஸ் another one. காம்படிஷன் வேணுங்க, காம்படிஷன் இருக்கணும். அது சரியான கிக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த காம்படிஷன் மேலே பொறாமப்பட்டீங்கன்னா, அந்த காம்படிஷனை பார்த்து பயந்தீங்கன்னா அது உங்களுடைய வீக்னஸ். தட்ஸ் யோர் வீக்னஸ். பட் வெல்கம் காம்படிஷன் இங்கே நான் சொல்லலை. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் காம்படிஷன். தட் யூ கேன் டூ, தட் யூ கேன் வெரி மச் டூ. ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் காம்படிஷன் இஸ் சம்திங் தட் கேன் பி பாசிபிலி டன். பட் அந்த காம்படிஷனால் சக்கம்பாகிறது அப்படிங்கிறது உங்கள் தப்பு. So do self-analysis. That's our next solution. All right. Let's jump into the next solution.
The next solution is, நான் சாப்டர்ஸாக பிரித்து போட்டுடுறேன். இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சோன்னே டிஸ்கிரிப்ஷனில் சொல்யூஷன் 1 சொல்யூஷன் 2 சாப்டர்ஸாக போட்டுடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு, உங்களுடைய இதுக்கு, தேங்க்யூ ராஜேஷ், உங்களுடைய அந்த 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 டிஸ்கிரிமினேஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டெஸ்கிரிப்ஷனுக்கு எந்த சொல்யூஷன் யூஸ் ஆகுதோ அந்த சொல்யூஷனை பாருங்கள். நார்மலாக, ஓகே, பிஃபோர் வி கோ டு த நெக்ஸ்ட் சொல்யூஷன், ஐ எம் ஆஸ்கிங் யூ அ கொஸ்டின். நார்மலாக ஒரு ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆன உடனே ஒருத்தருடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன? ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆத்திரம், அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தை காமிக்கிறது. அது காமன் ரியாக்ஷன் நம்பர் 1. காமன் ரியாக்ஷன் நம்பர் 2, ஹீ நான் அப்பவே சொன்னேன்டா, இவன்ட்டு அப்பவே சொன்னேன், இதை பண்ணாத தோத்துருவான்னு இவன்ட்டு அப்பவே சொன்னேன் அப்படின்ட்டு பிளேம் கேம். அது செகண்ட் ரியாக்ஷன். தேர்ட் ரியாக்ஷன், emotionally getting outburst, crying, breaking down, right, collapsing, having the palpitation and health issues எல்லாம் வருது. இது அடுத்த ரியாக்ஷன் இல்லை. இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, getting anxious and dejected and டிப்ரெஷனை பற்றி நம்ம பேசணும் இல்லையா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமில். அந்த மாதிரி டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த பாதைக்கு போகிறது. இதெல்லாம் நார்மல் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன். நான் இங்கே ஒரு ரியாக்ஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. சரி, ஆயிடுச்சு, அடுத்தது என்ன? ஸோ வாட் நெக்ஸ்ட், இயங்க ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வொக்காபுலரின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வொக்காபுலரிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டைமில் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிற வார்த்தை. ஓகே, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த ஐடி ப்ரொஃபஷனல் வந்து earlier in February 2022, he was starting to work into a project and he has been coming till the July end. And today is the last day of July இல்லையா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவர் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு இவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கும் தெரியும். பட் த ஹார்ட் ஒர்க் கோஸ் completely shattered when the project manager says that there is a flaw in your work and I would like to hand it over to another team. அண்ட் எங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே இன்னொரு ரிசல்ட் வேணும், உங்கள்கிட்ட கொடுத்தா இன்னும் ஒரு 6 மாதம் இழுப்பீங்க, நாங்கள் அதனால் வேறு ஒரு டீம் கிட்ட கொடுத்து 2 மாதத்தில் முடிச்சுக்கிறோம், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இந்த இடத்துல அவர் ஹீரோ who has been working from February to July, he's onto the ground, he's hit into the rock bottom and he's into pieces. உங்களை நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். யூ கேன் ரிலேட், ரைட்? நேற்றுக்குள்ளே நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், போன வருஷம் நடந்திருக்கலாம். அந்த டைமில் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஹீரோ ஹேஸ் டு சே சம்திங் இன் டு ஹிஸ் மைண்ட். அந்த வார்த்தைகள் தான் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வொக்காபுலரின்னு சொல்லுவோம். இதுக்கு தனி சக்தி இருக்குது. கான்ஃபிடென்ஸ் வரப்போ இல்லை கான்ஃபிடென்ஸ் இருக்கிறப்போ சொல்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரியை விட கான்ஃபிடென்ஸ் இல்லாத டைமில் அதை வளர்த்துக்கிறதுக்காக சொல்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரிக்கு பவர் ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல அவர் 2-3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வொக்காபுலரி ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய சொல்யூஷன் என்னென்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி ஸ்டேட்மெண்ட்ஸ். டிவிஎஸ் ஸ்கூட்டி இல்லை, டிவிஎஸ் transformation vocabulary statements. The first transformation vocabulary statement: I promise to my God that I will do this. I promise to my God that I will do this. எனது கடவுளிடம் நான் சத்தியம் செய்கிறேன், இதை நான் செய்து முடிப்பேன் என்று. Second transformation vocabulary statement: It's not over until I win. It's not over until I win. இது முடிகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். It's not over until I win. சீரியஸாக எனக்கு ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக அப்படி நடந்துச்சு. அதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் அதை நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன். ஐ ஃபெல் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கனால தான் இங்கே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். லுக் அட் மீ, லுக் அட் த பாடி லாங்குவேஜ். ஐ ஹேவ் நோ டவுட் இன் வாட் எவர் ஐ எம் சேயிங். இது உங்ககிட்ட சொல்லாமா? லைவில் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட சொல்லாமா? ரெக்கார்டான பிறகு நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாமா அப்படின்ட்டு எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ப்ரோவன் டெக்னிக்ஸ். It's not over until I win. I promise to my God that I will do this or I will finish this. I can because I believe I can. என்னால் முடியும், ஏன்னா என்னால் முடியும் நான் நம்புகிறேன். So I can because I believe I can. That's another transformation vocabulary statement. It's possible. That's another transformation vocabulary statement. It's not a sad day, it's a character building day. இது சோகமான நாள் அல்ல,
இது என்னுடைய கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கான நாள். And I would like to develop my character. It's not a sad day, it's a character building day. This is another transformation vocabulary statement. I would believe, not doubt. நான் நம்புவேனே தவிர சந்தேகப்பட மாட்டேன். I would not doubt myself, I would not doubt my potential, I would not doubt if மறுபடியும் இப்போ நான் தோத்ததுலேருந்து நான் மீண்டு வருவேனா அப்படிங்கிற எனக்கு சந்தேகமே இல்லை. I would not doubt. I would create, not destroy. I would create my confidence, I would create my spirit, I would create my kind of good feelings, and I would not destroy. I would not destroy my confidence, I would not destroy my feeling. Yeah, he can who thinks he can. The Dharmaraj Lakshmanan, hi buddy. So Orison Sweatmartin book இல்லை உங்கள் கையில் இருக்கிறது. குட் ஜாப் தர்மராஜ். ஸோ பேசிக்லி ஸ்பீக்கிங், கமிங் பேக், ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் ஒரு புது ஸ்ட்ரென்த்து பிறக்கும். அந்த டைமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கும், ஆங்ஸைட்டி ஆகிறதுக்கும், மயக்கம் போட்டு கீழே விழுகிறதுக்கும், 4-5 பேர் உங்களை தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுனால வேணாம். பல வருஷமாக எல்லோரும் அதை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. யூஸ் பண்ணுற பொருட்களில் மட்டும் வித்தியாசம் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் மென்டாலிட்டியில் மட்டும் வித்தியாசமே இல்லாமல் இருந்தால் அப்படி. யூ வாண்ட் எவ்ரி திங் நியூ, யூ வாண்ட் எவ்ரி திங் டிஃப்ரெண்ட், யூ வாண்ட் எவ்ரி திங் க்ரியேட்டிவ். ஒரு ஃபோனில் ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் சரியில்லையே, ரொம்ப நாளாக ஒரே மாதிரி இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் போய் இதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா ஒரே அப்டேட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் யூ என்ஜாய் யூஸிங் த ஆப், ரைட்? இந்த டிவி சரியில்லையே, ஃப்ளாட் டிவி, வால் மவுண்ட் ஃப்ளாட் டிவி இருந்தால் நல்லா இருக்குமே, பழைய டிவி தூக்கி போட்டு புது டிவி. இந்த வண்டி சரியில்லையே, சிங்கிள் சிலிண்டர் சரியில்லையே, டபுள் சிலிண்டர் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பீட் சவுண்ட் நல்லா இருக்குமே என்ஜினில், இது தூக்கி கடைசு இன்னொன்று. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா கேட்குறக்கே ஆள் இல்லைன்னு நினச்சிட்டிங்க இல்லை? அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிசல்ட் என்னன்னு சொல்லி கேட்டால் இதுதான் ரிசல்ட். தட் இஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் கோ வேஸ்ட் அண்ட் யூர் அவுட். These are some of the things that I wanted to discuss. Whenever your hard work is going waste, you have to apply these steps and you need to come across. புக்கிலிருந்து, நோட்லேருந்து, இன்டர்நெட்லேருந்தெல்லாம் எடுக்கலைங்க, இதெல்லாம் எனக்காக தோணுது. ஸோ எக்ஸ்டம்போர் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நான் லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணது. என்ன ஏதாவது ஒரு புக்கை பற்றி பேசும்போது மட்டும் அந்த புக்கிலேருந்து சில கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மற்றபடி எவ்ரி திங் இஸ் இன்சைட் and things can be resonated from here. ஸோ இதுதான் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்து நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கு முக்கியமான சொல்யூஷன்ஸ். and I think I have given the solutions properly. You have any questions? Okay, coming to the conclusion, thank you for spending time with me for about half an hour, 32 minutes now. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அதாவது எப்படி எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி முடியணும்னு ஒரு பிராப்தம் இருக்குது. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா every single work that you are trying to extract from your own self has got its own timeline and its own destined form to get completed. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். Latish, yes Latish, I am a freelance soft skills trainer and psychological trainer and I am a public speaker. That's my profession. So you have to wait till that particular time. அந்த டைம் முடிகிற வரைக்கும், அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி டைம் வரதுக்கு லேட் ஆகிறது தான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆகி நீங்கள் தோற்று போகிறது. ஓகே, ரைட்? So failure is a beautiful concept. Failure makes you very strong. Thank you brother. உன் பேர் என்னன்னு சொல்லவே மாட்டேன்றீங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் இருக்குது என்னோட இதில். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிரதர். Failure is a harmonious I'll put the email ID in the description. You can contact me, Digital Human. Yeah, I'll put the email in the description box shortly. Once the live stream is over, I'll put it up. In failure, we have lost our identity and feeling low. Nowadays, I'm
ரீக்ளைமிங் யுவர் ஐடென்டிட்டி. எஸ், தேங்க்யூ ரேவதி ஃபார் ஆடிங் இட். என்னுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை பார்த்து ரீக்ளைமிங் தி ஐடென்டிட்டி, ரீக்ளைமிங் த ட்ரூ ஐடென்டிட்டிங்கிற விஷயத்தை நல்லா கேதர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யூ ஆர் ஆல்சோ அப்ளைங் தட் அண்ட் தட்ஸ் ஸ்வீட். குட் ஜாப். ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ரீலான்ஸில் ஃபெயில் ஆகி நிறைய பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. I'm not encouraging anybody to become as a freelancer, but if anybody is getting encouraged by listening to the statement, I'm happy. But ஃப்ரீடமாக ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறதுல ஒரு தனி சுகம் இருக்குதுன்னு என்னால் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்ல முடியும். அது அவங்கவுங்க லைன் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. இப்போ சயின்டிஃபிக் லைனில் இருக்கவங்களாம் ஃப்ரீலான்சர்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், பேங்க் லைனில் இருக்கவங்க ஃப்ரீலான்சர்ஸ் ஆகிறது ஒரு கஷ்டம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டஸ்ட்ரி. என்னோடது வந்து டீச்சிங், ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரீலான்ஸராக வரலாம். இப்போ எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இப்போ எங்கிட்ட ஆன்லைனில் கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட வந்து ஒரு வீக்னஸ், அவருடைய பேரும் அவருடைய வீக்னஸ் எல்லாம் இங்கே நான் சொல்ல விரும்பல. பட் அவரை பற்றி இந்த இடத்துல ஒரு டெஸ்டிமோனியல், ஒரு மெரிட் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரும் இந்த லைவ் வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு திங்கக்கிழமை கிளாஸ் இருக்குது, கிளாஸில் பார்த்து என்கிட்ட சொல்லுவார் நினைக்கிறேன், சார் நீங்கள் என்னை பற்றி பேசுனதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருந்து அந்த வீக்னஸை தனி ஆளாக நின்று அட்டகாசமாக அந்த வீக்னஸை ஜெயிச்சிருக்கார். இப்போ ஹீ வாண்ட்ஸ் டு பி அ மென்டார் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு பி அ பப்ளிக் ஸ்பீக்கர். என்னுடைய வீடியோஸில் பார்த்துட்டு, சார் ஐ வுட் லைக் டு பி இன் திஸ் லைன், இதே மாதிரி நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மற்றவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கார். ஸோ அவர் இப்போ தனியார் நிறுவனத்தில் ஒரு டீம் லீடாக இருக்கார். பட் இந்த ட்ரைனிங்கை முடித்த பிறகு ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டெப் இன் டு த ஃப்ரீலான்சிங். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில், டீச்சிங் இண்டஸ்ட்ரியிலலாம் ஃப்ரீலான்சர் ஆகிறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஈஸி தான். ஆனால் இந்த ஃப்ரீலான்சர் ஆன பிறகு sometimes when the market bombards the challenge on your head and sometimes when the market is eliminating you out of the market itself, அதை விட சூப்பர் சேலஞ்ச் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதுலலாம் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன். Predict the job coming in the future since all is booming. Well, why do you predict the job? Why should you predict the job? You're right, Abhinaya. It means you are observing the other videos as well. Sharp and smart. Digital human, to answer your question, why should you predict a job? Artificial intelligence, and when is artificial intelligence going to settle down? Artificial intelligence is always going to grow leap bound. Okay? Jurassic Park அப்படின்னு 1990 ஒரு படம் எடுத்தாங்க. நீங்களும் பார்த்தீங்க ரவி. ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் எடுத்தாங்க 1990. இப்போ வரைக்கும் ஜுராசிக் பார்க் டாமினியன் அப்படிங்கிற வரைக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளும் அந்த படங்கள்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் மூவி தான் அது. இல்லாத ஒரு கிரியேச்சர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு அப்பப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து பயம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த ப்ரொடியூசர்ஸ். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்தார். அவர்கிட்ட இருந்து காப்பி ரைட்டை வாங்கிட்டு அப்படியே அடிச்சு தட்டிகிட்டே இருக்காங்க. So basically, when you are, thank you, Sharma Suresh. Basically speaking, when you are going for predicting a future, abdina, please understand that the future is trapped in your own self. It is not in any industry. It is not in any industry. So what my opinion is, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. மண்டே மார்னிங்கும் ஃப்ரைடே ஈவினிங்கும் உங்கள் மனசு ஒரே மாதிரி இருக்கும். எப்படி? மண்டே மார்னிங்கும் ஃப்ரைடே ஈவினிங்கும் உங்களுக்கு மனசு ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக 91% ஆஃப் பீப்புள், அதுலேயும் யங்ஸ்டர்ஸ், திங்கக்கிழமை காலையில் அப்படியே சாவரான பயம், அன்சர்டனிட்டி, அடுக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். ஃப்ரைடே ஈவினிங் இல்லாட்டி சாட்டர்டே ஈவினிங், இல்லை சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்குது, சாட்டர்டே ஈவினிங், சண்டே ஒரு நாள் அப்படிங்கிறது. சாட்டர்டே ஈவினிங் அப்படியே ஒரு யூஃபோரிக் ஸ்டேஜில் அப்படியே ஒரு டீப்பஸ்ட் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த மண்டே மார்னிங் butterflies into the heart அப்படிங்கிறதுக்கு பதிலாக butterflies into the stomach. There are two different things. If you have got butterflies into the heart, that's a good thing. If you got butterflies into the stomach, that's a bad thing. You're having fear. But if it is butterflies into the heart, you are glorified. நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு ஃப்ரைடேவும் ஒரே விஷயத்தை தான் கொடுக்கணும், ஒரே ஃபீலிங்கை தான் கொடுக்கணும். பாருங்க, சண்டே ரைட் ஆஃப்டர்நூன், a raw afternoon of Sunday, I would have been easily getting into the dining table and I would have been,
tasting the wonderful non-vegetarian meal without this video. But I'm willing to do this video, right? இது வந்து ஒரு ஃப்ரீலான்சருக்கோ ஒரு ஃப்ரீடம் இருக்கிறவனுக்கோ அதை விட முக்கியமாக ஒரு தொழிலை விரும்பி செய்கிறவனுக்கு இதை பண்ணுறதுக்கு முடியும். So likewise, I want you to choose a particular field which will push you into the oasis of happiness, and somebody else has to come and remind you it's lunchtime. நீ சாப்பிடாம இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ஒன்று உங்களை வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கணும். அது அந்த அளவுக்கு நீங்கள் அதை விரும்பி செய்கிற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கணும். ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் டு கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம். அதில் வருமானம் மாதம் 3000 இருந்தாலும் சரி, பையன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அல்லது அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. When I go to colleges to train the youngsters, I do only that. I want that particular college student to search a job or search a purpose that will make him or her completely immersed into that particular work, and somebody else has to come and remind the person to do the routine work. அவ்வளோ ஜாயஸாக அதில் வேலை பார்க்குற சயின்டிஸ்டெல்லாம் அப்படி தானே இருக்காங்க. All the inventions were invented by the scientists, and those scientists were like this because they loved science. Science is not easy, science is very tough, but they loved science, right? So they loved that equation. They kept on creating, and they wanted to make things out of it. They wanted to change the world, and when they wanted to change the world, they did it, and we are all getting benefited out of it. So அப்படி நீங்கள் வேலையை விரும்பி செய்யும்போது மிஸ்டர் ஆர் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் டிஜிட்டல் ஹியூமன், you need not predict a future. So hope this answers your question. Right. And all along, self-confidence, self-esteem, self-worth, self-expectancy அப்படிங்கிற இந்த செல்ஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு 4-5 டோசேஜ் ரைஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகி அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்தீங்கன்னா. அதனால் ஃபெயில் ஆகிறது நல்லது தான். ஹார்ட் ஒர்க் அன்னோட்டிஸாக போகிறது, ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகிறது, ஹார்ட் ஒர்க்கு கொஸ்டின் பண்ணப்படுறது, இது எல்லாமே ஒரு வகையில் நல்லது தான். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு கெட் the metaphorical new version of your own self out of your own self. So enjoy it, but don't stay in it. அதை என்ஜாய் பண்ணுங்கள், அதுலேருந்து மீண்டு வாங்க. ஆனால் அதுக்குள்ளே தங்கிடாதீங்க, அதுக்குள்ளேயே அடங்கிடாதீங்க. Okay? Alright, so hope this 40-minute session has been instrumental for you, and the people who have just joined this live stream, you can just go back and watch the saved video at any given point of time. So if you don't have any other questions, let's close the session. It's already 45 minutes, close to 45 minutes. Right. Thank you so much. This is Manikandan Sundaresan. Yeah, I will send the email ID. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை நான் எடிட் பண்ண உட்காந்துருவேன். எடிட் பண்ணோன்னே ஒரு 1 hour 2 hours கழித்து come back to this video and see in the description box. I don't have any team for all this. இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு டீம் எல்லாம் இல்லை. Everything is done by me. By me, of me, for me. Okay. By me, of me, for you. By you, often the me. For you. So, check after 1 hour. You will get my email ID, social media account, everything. And write it to me, and we will take it further from there. Okay. Thank you. You're welcome, Hemalata, and have a good day, Abhinaya, and thank you so much, everybody. All right, thank you so much. This is Manikandan Sundaresan, resting the case, and I'll be meeting you with my next video, perhaps tomorrow on the live stream. I'll do. Thank you so much. I'll be meeting you in the next video, perhaps tomorrow or in any other stream of video. Live strong, expect great things, and never, ever give up, and don't settle for less. Jayant. I'll reply. Mail அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். Thank you. Bye-bye.